உங்க பைக் இல்லன்னா கார் இதுல நீங்க பழைய நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோல. நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. 2019க்கு முன்னாடி வாங்கின வண்டியா இருந்து அந்த வண்டியில ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட் இல்லாத வண்டியா இருந்தா உங்க வண்டிக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைன் மட்டும் கிடையாது, உங்களால நெக்ஸ்ட் போயிட்டு ஒரு பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்க முடியாது, உங்க இன்சூரன்ஸை ரினியூ பண்ண முடியாது. நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ரூல்ஸை யாரு போட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க எதுக்காக இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்கன்னா ரோட் சேஃப்டிக்காகவும் வெஹிக்கிள்ஸை ட்ராக்கிங் பண்றதுக்காகவும் தான். அதுவும் முக்கியமா ஏன் 2019க்கு முன்னாடி இருக்க வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே ஹெச்எஸ்ஆர்பியோட நம்பர் பிளேட்ல தான் வந்திருக்கு. நம்ம ஹெச்எஸ்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த பிளேட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா குரோமியம் ஹாலோகிராம் இருக்கு, யூனிக் லேசர் கோட் இருக்கு, ஸ்னாப் லாக் இருக்கு. சோ இந்த நம்பர் பிளேட்ஸ் தூரம் பார்த்து பார்க்கும் போதே உங்களோட வண்டியோட நம்பர் என்னன்றது கிளியரா காட்டி கொடுத்துரும் கேமராக்கு. சோ இது இல்லாத நம்பர் பிளேட்ஸ் இருக்க வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா 2019க்கு முன்னாடி இருக்க வண்டியா இருக்கும். அதுல இந்த ஹெச்எஸ்ஆர்பி கோட் இருக்காது. சோ ட்ராக்கிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவர்மெண்ட் ஏன் திடீர்னு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தெஃப்ட் அதிகமா இருக்கு. அது போக வண்டியோட நம்பர் பிளேட்டை டூப்ளிகேட் பண்ண முடியுது. அது போக டிராபிக் வயலேஷன்ஸை ட்ராக் பண்றது கஷ்டமா இருக்கு. இதே இப்ப இந்த ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டா இருந்துச்சுன்னா எல்லாமே டிஜிட்டலா வந்துரும். இது எல்லாமே ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிரும். இப்ப ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா அந்த வண்டியில நம்பர் பிளேட்டை கழட்டுறது முடியாத காரியம். அப்படியே கழட்டினாலும் அதை உடச்சுதான் கழட்டணும். இப்ப சப்போஸ் உங்க வண்டியில பழைய நம்பர் பிளேட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க சீக்கிரமா போயிட்டு ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டை மாத்திக்கங்க. அந்த நம்பர் பிளேட்டை மாத்தணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போக உங்களோட ஆத்தரைஸ் டீலர் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கூட போயிட்டு சொல்லி உங்க நம்பர் பிளேட்டை மாத்திக்கலாம். சப்போஸ் நீங்க நம்பர் பிளேட்டை மாத்தாம விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு 5,000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைன் மட்டும் கிடையாது, நீங்க ஏர் பொல்யூஷனோ இல்ல உங்க வண்டி இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் கஷ்டமாயிரும், பண்றதுக்கு முடியாது. சப்போஸ் நீங்க ரினியூவல் பண்ணணும்னா கூட நான் சொன்ன மாதிரி இந்த 5,000 இருந்து 10,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களால எடுக்க முடியும். சோ அதுக்கு பெட்டர் நீங்க இப்பவே அப்ளை பண்ணி அந்த ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். ஃபைன் கட்ட தேவையில்ல. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.